ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இம்பார்ட்டன்ட் விருது பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட நேம் பார்த்தோன்னா தாதா சாஹேப் பால்கே விருது. ஓகேவா? ஸோ இந்த விருது வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஃபுல்லாகவே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக இந்த இதுலேருந்து பார்க்குறோம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன நோக்கத்துக்காக இந்த விருது வந்து கொடுக்குறாங்க, யாருடைய நினைவாக இந்த விருது கொடுக்குறாங்க, ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து எத்தனாவது விருது வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து திரைப்படத்துறையில் உயரிய விருது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த தாதா சாஹேப் பால்கே விருது தான். ஓகேவா? ஸோ இந்திய சினிமாவின் தந்தை என அழைக்கப்படுவர் வந்து அவர் தாதா சாஹேப் பால்கே. ஸோ அவரோட நினைவாக தான் இந்த விருது வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஆக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, திரைப்படத்துறையில் வந்து ஆக்ட்ரஸ், ஸோ டேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து வாழ்நாள் சாதனையாளர் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் அவங்களுக்கு தான் இந்த விருது வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவிகா ராணி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஓகே, 1969. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா விருது கொடுக்குறதுக்கு 1969 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ முதல் விருது யாருன்னு பார்த்தோம்னா தேவிகா ராணி ஆக்ட்ரஸ் அவங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ கரண்ட்டாக வந்து 2019 வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 51வது விருது. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு தாதா சாஹேப் பால்கே விருது 51வது விருது பெற்ற நடிகர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ தமிழர்கள் வந்து யார் வந்து இந்த விருதெல்லாம் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சிவாஜி கணேசன், பாலச்சந்தர், இவங்க 2 பேருமே வாங்கியிருக்காங்க. 96 வந்து சிவாஜி கணேசனும், 2010 வந்து கே பாலச்சந்தர், அவர் வந்து டேரக்டர். ஓகேவா? ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2017 யாருக்குன்னு பார்த்தோம்னா வினோத் கண்ணா நடிகருக்கும், 2018 பார்த்தோம்னா அமிதாப் பச்சன் ஹிந்தி ஆக்டர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கும் அவார்டு வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். விருதுகள் பற்றி கேட்குறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எப்போவுமே வந்து மறக்காது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.